வணக்கம். கேட்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கிற ஒரு ஃபைனான்ஷியல் பிளான் பத்தி யாராவது உங்களுக்கு சொல்லும்போது, அது உண்மையிலேயே அப்படிதானான்னு நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட ஒரு உயர் அழுத்த காப்பீட்டு விற்பனை பேச்ச தான் அலசி ஆராயப் போறோம். சரி வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம HDFC லைஃப் சஞ்சய் பிளஸ்னு ஒரு பிளானுக்காக நடந்த ஒரு உண்மையான சேல்ஸ் காலை எடுத்து அப்படியே அலசி ஆராய போறோம். என்னென்னலாம் வாக்குறுதி கொடுத்தாங்க, அதுக்கு பின்னால இருக்கிற நிஜம் என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில எந்த நிதிச்சுக்குளுமே இல்லைன்னு ஒருத்தர் சொல்றாரு. அப்படிதான் இந்த சேல்ஸ் பர்சன் அவரோட பேச்ச ஆரம்பிக்கிறாரு. கேட்ட உடனே அடடா இதை விட்டா வேற என்ன இருக்குன்னு நினைக்க வைக்கிற மாதிரி ஒரு ஆஃபர் இது. அப்போ இந்த திட்டம்னா என்ன? அவங்க சொல்றத பார்த்தா இது வெறும் ஒரு பாலிசி கிடையாதாம். இது உங்க முழு குடும்பத்துக்கும் ஒரு கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி பேக்கேஜாம். இப்படி சொல்லும்போது யாருக்கு தான் வாங்க தோணாது சொல்லுங்க? இந்த மொத்த சேல்ஸ் பிச்சுமே பாத்தீங்கன்னா 4 முக்கியமான தூண்கள் மேல தான் நிக்குது. அதுவும் எப்படின்னா கேட்டா நம்பவே முடியாத அளவுக்கு சூப்பரான பலன்கள். கஸ்டமர் கிட்ட அவங்க என்ன சொன்னாங்களோ அதையே நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல சொன்ன பெனிஃபிட், உடனடியா கையில காசு. ஆமாங்க, நீங்க கட்டுற பிரீமியத்துல ஒரு பெரிய பங்கு எந்த கேள்வியும் கேட்காம ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கே திரும்ப வந்துடும் சொல்றாங்க. இதுதான் முதல் வாக்குறுதி. சரி, அடுத்தது 2வது பெனிஃபிட். இந்த நம்பரை பாருங்களேன், 2.4 கோடி ரூபா. அடேங்கப்பா, இவ்ளோ பெரிய தொகைக்கு மெடிக்கல் கவரேஜ் தரோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த நம்பருக்கு அவங்க எப்படி வந்தாங்க? வாங்க அதை பார்க்கலாம். இங்க தான் அந்த தந்திரமே இருக்கு. எப்படி இவ்ளோ பெரிய நம்பரை உருவாக்குறாங்கன்னு இது ஒரு சூப்பரான உதாரணம். வருஷத்துக்கு 12 லட்சம். சரி, அது அப்படியே 20 வருஷத்துக்கு பெருக்குனா அந்த ஹெட்லைன் நம்பர், அதாவது 2.5 கோடி ரூபாய் வந்துடுது. ஆனா உண்மையிலே இது கேரண்டியான தொகை கிடையாது. 20 வருஷத்துல உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிற அதிகபட்ச தொகை. அவ்வளோதான். இது ஒரு பொதுவான சேல்ஸ் டெக்னிக். அடுத்து 3வது வாக்குறுதி. அது ஒரு பெரிய டேர்ம் இன்சூரன்ஸ். ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு. அந்த ட்விஸ்ட் தான் இந்த பிளானோட ஹைலைட்டு. இங்க முக்கியமான பாயிண்டே அந்த பிரீமியம் ரிட்டர்ன் ஃபீச்சர் தான். அதாவது உங்களுக்கு லைஃப் கவரும் கிடைக்கும். ஒருவேளை நீங்க நல்லபடியா உயிரோட இருந்தீங்கன்னா கட்டின பணமும் உங்களுக்கு திரும்ப வந்துடும். இது கேட்கும்போது இதுல நஷ்டமே வராது. இது ஒரு வின் வின் சிச்சுவேஷன் தோணும் இல்லையா? கஸ்டமர் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போதே சேல்ஸ் பர்சன் அடுத்த கீரை போடுறாரு. சார், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கட்டினீங்கன்னா இதை விட பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி பிளாட்டினம் பிளஸ் பிளானை அறிமுகப்படுத்துறாரு. இந்த ஸ்லைட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த அப்கிரேடை எப்படி பிரசன்ட் பண்றாங்கன்னு தான். யோசிச்சு பாருங்க, வருஷத்துக்கு வெறும் 50,000 ரூபாய் அதிகமா கட்டினா போதும், கேஷ்பேக், மெடிக்கல் கவர், டேர்ம் இன்சூரன்ஸ்னு எல்லாமே டபுள் மடங்கு அதிகமாகுது. இதை பார்த்தா யார் தான் அந்த பெட்டர் பிளானுக்கு போக மாட்டாங்க? இது ஒரு கிளாசிக் அப்செல்லிங் டெக்னிக். சரி, கஸ்டமரும் இந்த பிளாட்டினம் பிளஸ் பிளானுக்கு ஓகே சொல்லிட்டாரு. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு நினைக்கும் போதுதான் பேமெண்ட் பண்ற இடத்துல பிரச்சனை வருது. பேமெண்ட் பேஜுக்கு போனா அங்க ஆட்டோ டெபிட் செட் பண்ற மேண்டேட் அமௌண்ட் அவங்க பேசிக்கிட்ட தொகையை விட 50% அதிகமா இருந்திருக்கு. அதாவது 2.5 லட்சத்துக்கு பதிலா 3,75,000 காட்டியிருக்கு. இத பார்த்ததும் கஸ்டமர் உஷாராயிட்டாரு. உடனே சேல்ஸ் பர்சன் கிட்ட இத பத்தி கேக்குறாரு. பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இது என்னன்னு எனக்கு விளக்கம் வேணும்னு கரெக்டா கேக்குறாரு. ஆனா கஸ்டமரோட இந்த கேள்விக்கு என்ன பதில் வந்தது தெரியுமா? அது சிஸ்டம்ல அப்படிதான் சார் காட்டும். கூட இன்சூரன்ஸ்லாம் ஆட் ஆகியிருக்குல்ல. நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு 2.5 லட்சம் தான் சார்ஜ் ஆகும்னு ரொம்ப சாதாரணமா சொல்லி மழுப்பிட்டாங்க. பாருங்க, ஸ்கிரீன்ல தப்பா ஒரு நம்பர் தெரியுது. ஆனா அதை பத்தி கவலைப்படாம என்ன நம்புங்கன்னு சொல்லி பேமெண்ட் பண்ண பிரஷர் பண்றாங்க. சரி, பாவம் அந்த கஸ்டமர். சேல்ஸ் பர்சன் சொன்னதை நம்பி பணத்தையும் கட்டிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் சொன்ன அந்த சூப்பரான பெனிஃபிட்ஸ் எல்லாம் வரும்னு காத்துக்கிட்டு இருந்தாரு. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 1 வாரம் ஆயிடுச்சு. சொன்ன மாதிரி எதுவுமே வரல. கஸ்டமர் திரும்பவும் ஃபோன் பண்ணி கேட்கிறாரு. அப்போதான் சேல்ஸ் பர்சனோட பதில் டோட்டலா மாறுது. அந்த ஆரம்பத்துல இருந்த வேகம் எல்லாம் இப்போ சுத்தமா இல்ல. கஸ்டமருக்கு பொறுமை போயிடுச்சு. அவர் கோவமா, நீங்க கேஷ்பேக் வரும்னு சொன்னீங்க, பாலிசி டாக்குமெண்ட்ஸ் வரும்னு சொன்னீங்க, நீங்க சொன்ன எதுவுமே இன்னும் வரலையேன்னு கேட்கிறாரு. அந்த விரக்தி அவர் குரல்ல நல்லாவே தெரியுது. இதுக்கு அந்த சேல்ஸ் பர்சன் என்ன சொன்னாரு தெரியுமா? ஆரம்பத்துல அவ்வளோ விவரமா நம்பிக்கையா பேசின அதே ஆளு இப்ப எந்த உறுதியான பதிலும் சொல்லாம எல்லாம் ப்ராசஸிங்ல இருக்கு சார்னு ஒரே வரியில பேச்ச முடிச்சிட்டாரு. சரி, இந்த மொத்த சம்பவத்துல இருந்து நாம என்ன கத்துக்க முடியும்? இந்த மாதிரி ஹை பிரஷர் சேல்ஸ் தந்திரங்களை எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த கதை நமக்கு ஒரு பெரிய பாடத்தையே சொல்லிக் கொடுக்குது. இந்த அழைப்பில் இருந்து நம்ம கத்துக்கிட்ட முக்கியமான எச்சரிக்கை அறிகுறிகள் இதெல்லாம் தான். இதை நீங்க எதிர்கொண்டா உடனே நிறுத்தி எழுத்துப்பூர்வமா விளக்கம் கேளுங்க. எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு ரூல் என்னன்னா, சொல்லப்படுற வார்த்தைகளை விட உங்க சொந்த கண்ணால ஸ்கிரீன்ல பாக்கறத நம்புங்க. கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். ஒரு டீல் கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா, நம்பவே முடியாத அளவுக்கு சூப்பரா இருந்துச்சுன்னா, ஒரு நிமிஷம் யோசிங்க, அந்த டீல் உண்மையிலேயே யாருக்கு நல்லது?
உங்களுக்கு நல்லதா இல்ல அதை விக்கிறவங்களுக்கு நல்லதா? இந்த கேள்வியோட இந்த அலசலை நம்ம முடிச்சுக்கலாம்.